இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு சின்ன ஒரு கதை. ஒரு கேமராமேன் என்ன பண்ணுறாரு, இந்த மலை அழகெல்லாம் போயிட்டு படம் பிடிச்சிட்டு இருக்காரு. மலை உச்சிக்கு போயிட்டு எல்லாத்தையும் இயற்கை காட்சியெல்லாம் அப்படியே ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு வீடியோ பண்ணிட்டு அப்படியே திடீர்னு கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. உடனே பெரிய சருவல் அப்படியே சறுக்கிக்கிட்டே வந்து ஒரு மரக்கலையை பிடிச்சிக்கிட்டு தொங்குறாரு. கடவுளே காப்பாற்றுங்க, கடவுளே காப்பாற்றுங்கன்னு கடவுளை நோக்கி அவர் கூக்குரலிடுறாரு, கத்துறாரு. அப்போது கடவுள் அங்கே வர்றாரு. என்னப்பா கூப்பிட்டியே? கடவுளே காப்பாற்றுங்க. காப்பாற்றணுமா? சரி காப்பாற்றுறேன். நீ அந்த கிளையை பிடிச்சிருக்க பற்றியா கை, அதை விட்டுரு, காப்பாற்றுறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். முடிக்கிறான். என்னப்பா? காப்பாற்றுறேன். நீ கையை பிடிச்சிட்டு இருக்க பாரு கிளை, அதை விட்டுடு, நான் காப்பாற்றுறேன். சகோதர சகோதரிகளே, நம்மில் எத்தனை பேர் அந்த கிளையை விடுவோம்? இது சும்மா ஒரு பேருக்காக சொல்லலை, ஆழ சிந்திக்கணும். நம்ம கடவுள் மேல் முழு பாரத்தையும் போட்டு, என் ஆண்டவர் என்னை காப்பாற்ற, என் அவன் கிளைய விட்டா செத்து போயிடும் இல்லையா, சாவு, அந்த விளிம்பில் நின்றுருக்கான். கடவுள் சொல்கிறாரு, நான் சொல்கிறேன், நீ விடு, காப்பாற்றுறேன். எத்தனை பேர் நம்ம கையை விடுவோம்? அப்படி என்ன அர்த்தம்? நம் வலிமையை நம்பாமல், கடவுள் எனக்கு பொறுப்பு, அவர் என்னை காப்பாற்றுவார். எசையா 68ஆம் அதிகாரம் 8ஆம் திருவசனம் நினைக்கிறேன், மன்னிக்கணும், 64ஆம் திருவசனம் அதிகாரம் 8ஆம் திருவசனம் இவ்வாறு வரும். ஆண்டவரே, நாங்கள் களிமண், நீர் எங்கள் குயவன். நாங்கள்லாம் உம்முடைய கை வேலைப்பாடுகள்னு எசையா நூலில் வரும். எசையா 64:8. ஆண்டவரே, நாங்கள் களிமண், நாங்கள்லாம் ஒன்றும் இல்லையா, மண்ணு, நாங்கள்லாம் நீர்தான் குயவன், எங்களை உருவாக்க நாங்கள் எப்படி வாழணுமோ எங்களை உருவாக்குங்க ஐயா நீங்கள் என்று தன்னை முழுவதுமாக அவனுடைய பாதத்தில் அந்த வாசித்து பார்க்கணும். நம்ம அது அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு, அது ஒரு வசனம், அது நீங்கள் தான் எனக்கு ஐயா, நாங்கள் ஒன்றும் கிடையாது என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை. அது இன்றைக்கு அதுதான் முதல் வாசகம் வருது பாருங்க. எரேமியாவுக்கு ஆண்டவருடைய கட்டளை, அந்த குயவன் வீட்டுக்கு போறாரு. அங்கே ஆண்டவருடைய வார்த்தை எரேமியாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள், நான் உங்களை எப்படியும் வணைவேன், என் இஷ்டத்துக்கு நான் உங்களை வணைவேன். ஒரு மண் பாண்டம் செய்கிற ஒரு களிமண்ணுக்குது, அவன் என்னென்னா செய்வான். அதில் அகல் விளக்கு செய்யலாம் இல்லையா, பெரிய குண்டான் செய்யலாம், சட்டி செய்யலாம், பானை செய்யலாம் இல்லையா, அவன் இன்னைக்கு என்னென்னமோ செய்யலாம். அவனுக்கு முழு அதிகாரம், முழு பொறுப்பு அவனுக்கு உண்டு. அதில் இப்படிப்பட்ட அதிகாரத்தை, இப்படிப்பட்ட பொறுப்பினை நாம் கடவுளிடத்திலே கொடுக்க வேண்டும். இதை எத்தனை மணிக்கு தியானிக்க இருக்கிறோம் நாம் இன்னைக்கு? சிம்பிளாக ஒன்று சொல்கிற மாதிரி, ரொம்ப பெருசாக யோசிக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். சின்ன குழந்தைகள், அதாவது தவழுகின்ற நிலை உள்ள பிள்ளைங்க வச்சிங்களேன், அந்த பிள்ளைகளை ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க, தன் கணவர் கூட பைக்கில் அந்த குழந்தை வச்சுட்டு போகிறத பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆழ்ந்து கவனிங்க பார்ப்போம். அது அந்த குழந்தை
எந்தவித பிடிமானமும் வச்சுருக்காது. அப்படியே லூஸாக அப்படியே தொங்கிட்டு போகும். தாய் அதை அணைச்சி பிடிச்சிருப்பா. அந்த பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என் அம்மா என்னை விட மாட்டாங்க, என் அம்மா என்னை காப்பாற்றுவாங்க, எங்கள் அம்மா தான் எனக்கு முழு பொறுப்பு. நான் திருப்பால் 23, என் நாயன் ஆண்டவர் எனக்கேது குறைவு, எனக்கு என்னையா குறைவு, என் நாயன் ஆண்டவர் என் நாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது எனக்கு குறை? ஏனென்றால் ஆண்டவரே, யாவே இறைவனே, நீர்தான் குயவன், நாங்கள்லாம் களிமண். உங்களால் எப்படி என்ன செய்ய புரியுமோ எங்களை வளைஞ்சிக்குங்க, நாங்கள் இருக்கோம் என்று எவன் ஒருவன் தன்னை முழுவதுமாக அவருடைய பாத்திர தற்கையளிப்புன்னு சொல்லுவாங்க ஒப்பு கொடுக்கிறானோ அவன் இறுதி காலத்திலே நல்ல இடத்தில் சேமிக்கப்படுவான். இந்த நற்செய்தி தான் சொல்லுது. நமக்கு இன்னைக்கு பாருங்க பார்ப்போம். அற்புதமான நற்செய்தி இன்னைக்கு ஏசப்பா ரோமே சொல்றாரு. இங்க இறுதி காலத்தில் எப்படி இந்த உலகம் நல்லோரையும் தீயவரையும் பிரிக்க அந்த நிகழ்வை சொல்ல பாருங்க. இது நிறையா மீன்களை வாரி கொண்டு வரும் ஒரு வலைக்கு ஒப்பாகும். அந்த வலைக்குள்ள நிறைய மீனுங்க இருக்கும். அதில் நல்லதும் கெட்டது இருக்கும். இப்போ வேஸ்ட்டாக போன கிழிதில் கிடக்கலாம் இல்லையா, பயன்பாடு இல்லாத ஒரு முள்ளு கிடக்கலாம், இல்லை சுவையான மீன்கள் இருக்கலாம். அப்போ கடலில் பண்ணுவார், நல்ல மீன்களை எடுத்து சேமித்து வைப்பார். மற்ற அனைத்தையும் எடுத்து பண்ணுறவர் தீச்சூளையிலே தள்ளுவார், தூக்கி எரிஞ்சிடுவார். அப்போது நாம் நல்ல இடத்துல சேகரிக்கப்படும் மீன்களா அல்ல தீச்சூளையில் கொண்டு எரிக்கப்படுகின்ற அந்த நிலையில் உள்ள அந்த மக்களா? யோசிச்சு பார்ப்போம், சிந்திச்சு பார்க்கணும். நாம் யார்? நாம் தம்மை சொல்கிற மாதிரி, இறைமையை சொல்கிற மாதிரி நம்மை மொத்தமும் ஆண்டவரே நீங்கள் தான் எங்களுடைய குயவன், நீங்கள் தான் எங்களுடைய உசுர், நீங்கள் தான் எங்களுடைய உயிர் மூச்சை, நீங்கள் தான் இந்த எங்களை பார்த்துக்கங்க என்று மொத்தமாக அவர் பார்த்துட்டு ஒப்புக்கிட்டுன்னு வச்சிங்களேன். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி செஞ்சு பாருங்கள். அற்புதமான ஒரு திருப்பாடல் வாசிக்கலாமா இன்றைக்கி? நம்ம திருப்பாடல் 1 படிக்கிறோம் பாருங்க. நற்பேறு பெற்றோர் யார்? ஒன்னோட வாசிக்கிறோம் பாருங்க. ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி வருகிறவர், கடவுள் என்ன சொல்றாரோ அதுதான் எனக்கு சட்டம் என்று ஆண்டவரை முழுமையாக எவன் ஒருவன் ஏற்று வாழ்கிறானோ, தன்னை முழுவதுமாக தற்கையளித்து அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறானோ, அவன் எப்படி வாழ பாருங்க பார்ப்போம். அவர் நீர் ஓடை ஓரம் நடப்பட்ட மரம் போல இருப்பார். ஒரு நதிக்கரை இருக்குது, அது ஓரமாக ஒரு மரம் வச்சிங்களேன், அதுக்கு வரஷ்னான்னு தெரியுமா? அதுக்கு வச்சு வருங்க பார்ப்போம். என்ன செழுமையாக இருக்கும் அந்த மரம். அதை போல நாம் இருப்போம். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாக இருக்கும் அந்த மரத்திற்கு ஒப்பாக. ஒரு வருஷமே போதும், வேறு இன்னும் பெருசாக படிக்கிற அவசியமே கிடையாது. எவன் ஒருவன் ஆண்டவரை என் சட்டம், அவருடைய வார்த்தைன்னு சட்டம். ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் சாமியோட வார்த்தை. நீங்கள் பேசுங்க, நான் கேட்குறேன், நீங்கள் பேசுங்க. புரியுதுங்களா? கடவுளே நீங்கள் என்ன சொல்லுங்கள், என் சட்டம் தான் நான் கேட்குறேன் என்று எவன் ஒருவன் ஆண்டவருடைய பாதத்தையே முழுவதுமாக நம்பி வாழ்கிறானோ, ஆண்டவர் தான் குயவன், நான் மண், நீங்கள் எனக்கு எப்போ வேணால் வணைஞ்சிக்கங்க என்று அவர்கிட்ட ஒப்படுக்கிறானோ, அப்படிப்பட்டவன் எப்படி ஆற்றோர் நடப்பட்ட மரம் போல செழித்து ஓங்குவான். இன்னைக்கு திருப்பாடல் பாருங்க, எவ்வளோ அற்புதமான திருப்பாடல் பாருங்க. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். வேற என்ன வேணும்? எனக்கு துணையே என் ஆண்டவர் தான் ஐயா. என் ஆயனாய இறைவன் இருக்கின்றது, எனக்கு என்ன குறை? சகோதரர்களே, நாம் நம்மை முழுவதுமாக ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நமக்கு எந்த குறையும் எந்த தீமை நம்மை நெருங்காது. எனவே நம்மை முழுவதுமாக அவரை பாதம் ஒப்படைப்போம், நலமுடன் வாழ்வோம்.
2 நாள் சந்திப்போம்.